திமுக பலமாக இருப்பதால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலை மற்ற கட்சிகள் புறக்கணித்துள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூரில் அரசு திட்டங்களை விளக்கும் சிறப்பு பொருட்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் துவக்கி வைத்து பார்வையிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், வேலூரில் பொழுதுபோக்கு பூங்கா மற்றும் ஏலகிரி மலையில் தாவரவியல் பூங்கா அமைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சார்பில் 290 பயனாளிகளுக்கு 71 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசின் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பெரியாரின் கருத்துக்கள் பற்றி அவதூறாக பேசுபவர்களின் பிறப்பையே நான் சந்தேகப்படுகிறேன் என்று கூறினார். திமுக பலமாக இருப்பதால் தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை மற்ற கட்சிகள் புறக்கணித்துள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். சொல்லியிருக்காரு. பெரியார் எந்த சமுதாயத்திற்கு நல்லது செஞ்சாரு, அவர் என்ன புரட்சி செஞ்சாருன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. பெரியாரை பற்றி அவதூறாக பேசுகிறவனுடைய பிறப்பையே